நாங்கள் எல்லாரும் தெலுங்கர்தா. ஆமா, உங்க காதுல விழுந்தது எல்லாமே உண்மைதான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி உறுப்பினர்கள், பிரபலமான தலைவர்கள் எல்லாருமே தெலுங்கர்தா. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நவோதயம் நியூஸ். என்னோட பேர் ஸ்ரீகாந்த். அண்ணாதுரை இந்த உதயநிதி வரைக்கும், விஜயகாந்த் இந்த விஜய் வரைக்கும் எல்லாமே தமிழ்நாட்டு தலைவர்கள் தெலுங்கு தாய்மொழிக்கு சேர்ந்திருந்தவர் தான். இந்த வீடியோவில் யார் யார் தெலுங்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆக்டர் விஜய் பச்சை தமிழை நினச்சிட்டு இருப்பாங்க இவ்வளோ நாள். ஆனால் விஜயோட அம்மா சோபா அவங்களோட அம்மா அப்பா அப்படி என்ன விஜயோட தாத்தா பாட்டி வந்தி ஆந்திராவில் இருக்கிற சிக்கிந்திராபாத்லேருந்து சென்னைக்கு வந்தவங்க தான் அந்த சோபா அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பச்சை தமிழியா சொல்லியிருக்கிற வைகோ அவரோட ஃபுல் நேம் வையரப்பு கோபாலசுவாமி நாயுடு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த வைகோ அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் பேச்சு தமிழில் யாருக்கு பேச முடியாது, அவ்வளோ அழகாக பேசுவார் வைகோ தாய்மொழி தெலுங்கு. இப்போது வரைக்கும் தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க? அடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் தவிர முதல் பேர் அழகர சுவாமி நாயுடு. ஆந்திர மாநிலம் இந்த மதுரைக்கு வந்த நாயுடு தான். தமிழ் மக்கள் அன்பா கூப்பிடுற கருப்பு எம்ஜிஆரான விஜயகாந்த் தமிழ சினிமாயத்தில் பெரிய நடிகன். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எப்போதும் தமிழ் மக்களுக்காக பாடுபடுகின்றார். விஜயகாந்த் டிஎம்டிகே கட்சி ஆரம்பித்து தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். இப்போ அந்த கட்சி 10 தொகுதியில் டிஎம்கே கூட்டமில் இருந்தால் போட்டி பண்ணிட்டு இருக்குது. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பச்சை தமிழை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவர் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டங்கிருந்த பாண்டிச்சேரிக்கு வந்தவங்கள் தான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாய்மொழி தெலுங்கு தான். அவங்க தமிழ் வர்ணியர்ன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் தெலுங்கு வர்ணியர் தான். இந்த வன்னியரன் சொல்கிறது ஆந்திர மாநிலம் வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தூர்ப்பு காப்புங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருமாவளன் அம்பேத்கர் சித்தாந்தத்தோட தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுற பெரிய நாயகன். அருந்ததி மக்கள் சொல்லியிருக்கிற தெலுங்கு சமுதாயத்துக்கு சேர்ந்த திருமாவளன் தமிழ் அரசியத்தில் அவருக்காக ஒரு தனியாக பேரை வச்சுக்கிறார். தமிழ மக்களுக்காக அவர் பாடுபட்டார். அடுத்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு சேர்ந்தவங்கன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மாவே நிறையா வாட்டி சொன்னது. அவங்க பாட்டியோட தாத்தாவோட ஊர் நெல்லூர், அம்மாவோட ஊர் நெல்லூர்னா நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்துக்கு சேர்ந்த மாவட்டம் நெல்லூர் தான். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா அவங்க பிறந்த வீடு. அந்த வார்த்தை அம்மா தான் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. அடுத்து நம்ம தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின். கருணாநிதி அவங்க பூர்வீகம் ஆந்திர மாநிலம் ஒங்கோலு மாவட்டத்துக்கு சேர்ந்த செருக்குதின்னபாளையம் அந்த கிராமத்திலேருந்து தஞ்சாவூர் வந்திருக்காங்க. 200 வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூருக்கு ஆந்திர மாநிலத்தின் தான் வந்தாங்க. ஸ்டாலினோட தாய்மொழி தெலுங்கனி எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர்கள், பிரபலமான தலைவர்கள் எல்லாமே தெலுங்கு மொழி பேச தெலுங்கர்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மேலே உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.